அடியேன் சுவாமி ஆரம்பிச்சுக்கலாங்க சுவாமி. சரிம்மா. அதாவது இன்னைக்கு கடைசியா திருவாமூர்ந்தாதி சந்தை ஆச்சு. ஒரு பாசுரமும் கத்துண்டோம் அனத்தியனத்துல இருந்து ஆரம்பிச்சு. இப்போ அந்த திருவாமொழி நூற்றந்தாதி, அதற்கு திருவாமூர்ந்தாதி எப்படி வந்தது? திருவாய்மொழி 1000 பாசுரங்கள் இருக்கு. அதாவது நம்மாழ்வார் வந்து நம்மாழ்வார் திருவாய்மொழியை பாடினார். திருவாய்மொழி வந்து 100 பதிகங்கள் இருக்கு. ஒரு பதிகத்துக்கு 11 பாசுரம். அந்த மாதிரி வந்து 100 பதிகங்கள். 100 பதிகங்களும் வந்து சுருக்கி ஒரு பதிகத்தை சுருக்கி ஒரு பாசுரமா மணவாள மாமணிகள் திருவாமொழி நூற்றந்தாதின்னு 100 பதிகங்களும் 100 பாசுரங்களா நம்மாழ்வார் பண்ணினார். அதுதான் நம்ம திருவாமூர்ந்தாதி கற்றுண்டோம். இப்போ இன்னில இருந்து கோயில் திருவாய்மொழி அப்படின்னு சொன்ன மாதிரி 1000 பாசுரங்கள் இருக்கு. அந்த 1000 பாசுரங்களும் நம்ம நித்தியமும் நம்ம சேர்க்க முடியாது. ஏன்னா நித்தியமும் அதை சேவிச்சா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் தேவைப்படும். அதுக்கு மேலே தேவைப்படும் திருவாய்மொழி நித்தியமும் சேவிக்கிறதா இருந்தா. ஆனா நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள்லாம் திருவாய்மொழி நித்தியமும் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியத்தி, ஒரு வரன்முறை வைத்திருக்கிறார்கள். இப்போ திருவாய்மொழி நித்தியமும் சேவிக்கணும்னா எப்படி சேவிக்கிறது? அதற்காக தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அதற்கும் ஒரு வழி காமிச்சு கொடுத்துருக்கான். கோயில் திருவாய்மொழி அப்படின்ட்டு முக்கியமான பதிகங்கள். திருவாய்மொழி 10 இருக்கு. இந்த 10 ஒவ்வொரு பதிகத்திலையும் ஒவ்வொரு முக்கியமான பதிகத்தை எடுத்து அதை சேர்த்து கோயில் திருவாய்மொழின்னு சேர்த்து அதை வைத்து அதை நித்தியம் அனுசந்தானம் பண்ணலாம், நித்தியமும் சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோயில் திருவாய்மொழியின் முக்கியமான பதிகங்கள் எடுத்து அதை தொகுத்து கொடுத்திருக்காரு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அதுதான் நம்ம இன்னிலிருந்து இப்போ அந்த கோயில் திருவாய்மொழி கற்றுக்க போறோம். முதல் பத்தில உயர்வர உயர்நலம் முதல் பதிகம் அது இருக்கும். அடுத்து வீடு மீன் முற்றவும் 2வது பதிகம், முதல் பத்தில 2வது பதிகம் அது இருக்கும். இது முதல் பத்தில் இது ரெண்டும் வரக்கூடியது கோயில் திருவாமொழியில. இது 2ஆம் பத்துல கடைசி பதிகம் கிளரொளி இளமைன்னு திருமாலிருஞ்சோலை அழகர் பத்தின 10 பாட்டு. அந்த பதிகத்தை சேர்த்தா அது 3வது பதிகமாக இருக்கக்கூடியது. அடுத்தது 3ஆம் பத்துல ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி கைங்கரியம், எம்பெருமான கைங்கரியம் செய்வதே முக்கியம் சொல்லக்கூடிய திருவேங்கடமுடியான் விஷயமாக இருக்கக்கூடிய 10 பாசுரங்கள். அது 3ஆம் பத்திலிருந்து அதை எடுத்தா. அடுத்து 4ஆம் பத்துல ஒன்றும் தெய்வம் உலகம் உயிரும் மத்தும்னு திருக்குறகூர் நம்மாழ்வார் திருவதிலே திருக்குறகூர். அந்த திருக்குறகூர் பத்தின 10 அந்த பாசுரங்கள் ஒன்றும் தெய்வம்னு 4ஆம் பத்துல அதை எடுத்து சேர்த்தார்கள். அடுத்து 5ஆம் பத்துல 6ஆவதே அடியனுடலம்னு திருக்குடந்தை பெருமாள் விஷயமா இருக்கக்கூடிய பாசுரம். அதை வந்து 5ஆம் பத்துல இருந்து அதை தேர்ந்தெடுத்தார்கள். அடுத்து 6ஆம் பத்தில் கடைசி பதிகம் உலகம் உண்ட பெருவாயா அப்படின்னு திருவேங்கடமுடியான் விஷயமா இதுவும். இந்த உலகமுண்ட 6ஆம் பத்துல இந்த உலகமுண்ட பெருவாயா அந்த பதிகத்தை சேர்த்தா 6ஆம் பத்துல இருந்து. அடுத்து 7ஆம் பத்துல கங்குலும் பகலும் கந்துவிலேயால் 2வது பதிகம் திருவரங்கத்து எம்பெருமான் விஷயமாக இருக்கக்கூடியது. அந்த பாசுரத்தை 7ஆம் பத்துல இருந்து அதை எடுத்து சேர்த்தார்கள். அடுத்து 8ஆம் பத்துல நெடுமார் கடிமை செய்வேன் போல்னு 8ஆம் பத்து கடைசியா 10வது பதிகம் நெடுமார் கடிமை செய்வேன் போல்னு அடியவர்கள் ஸ்ரீவைஷ்ணவ அடியவர்களுக்கு உண்ட அந்த அவர்களுடைய பெருமையை பத்தி சொல்லக்கூடிய 10 பாசுரங்கள். அந்த பாசுரத்தை எடுத்து சேர்த்தார்கள் 8ஆம் பத்துல இருந்து. 9ஆம் பத்துல கடைசி பதிகம் மாலை நன்னி திருக்கண்ணபுரம் பெருமாள் விஷயமா இருக்கக்கூடியது, அதை எடுத்து சேர்த்தார்கள். அடுத்ததாக 10ஆம் பத்துல கடைசி 20 பாசுரம், கடைசி 2 பதிகம் சூழிசும் பனிமுகில் அப்புறம் முனியே நான் முகனே முக்கண்ணப்பா. ஆக இப்படி இந்த ஒவ்வொரு பத்திலையும் முக்கியமான பாசுரங்கள் எடுத்து சேர்த்து கோயில் திருவாய்மொழின்னு நமக்கு தொகுத்து கொடுத்தாலும் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். இதை சேவித்தாலே திருவாய்மொழி முழுக்க சேவித்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டியிருக்கா. அதான் அந்த கோயில் திருவாய்மொழி நம்ம இன்றிலிருந்து நம்ம கத்துக்க போறோம். முதல்ல தனியன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். பக்தாமிர்தம்னு தனியன் ஆரம்பம். அந்த தனியன்ல இருந்து சேவிக்கலாம். அடியேன் சுவாமி.